இப்பதான் மழை லைட்டா விட்ட மாதிரி இருக்கு. என்ன எப்ப தூருமோ தெரியலையே. ஆமா, இன்னும் கொஞ்ச நேரம் மழை பெஞ்சிச்சு நானே மூழ்கிடுவேன்னு நினைக்கிறேன். எனக்கே இடுப்புக்கு மேல தண்ணி வந்துட்டு சீக்கிரம் விளையாண்டுட்டு நேரா வீட்டை பார்த்து போக வேண்டியதுதான். ஏ சின்ன பொண்ணு, எனக்கு வானத்துல ஹெலிகாப்டர் சவுண்ட் வேற கேட்ட மாதிரி இருக்கு. கொஞ்சம் அந்த சைடு தான் தள்ளி கேக்குது பாத்துக்க. நம்ம அந்த சைடு போனோம்னா ஏதாச்சும் சாப்பாடு கீப்பாடு ஏதாச்சும் போடுவாங்க. நம்ம கரெக்டா கேட்ச் மட்டும் பிடிச்சா போதும். ஒத்தரோசா அப்படியா? சரிடி வா, அப்போ அப்படியே நீச்சல் அடிச்சு அந்த சைடு போயிருவோம். ஏ சின்ன பொண்ணு இழுவ, ஒரு பார்சல் கிடைச்சாலும் 3 பங்கு சரியா? சரி சரி, நீ கவலையே படாத. என்ன கிடைச்சாலும் 3 பங்கு தான். போ இடத்த காலி பண்ணு. எடி, இந்த சைடு ஏதோ குழி இருந்த மாதிரி இருக்குடி, கொஞ்சம் பார்த்து வாங்க. அவ்வளவு இடமும் குண்டு குழியுமா கல்லால கிடக்கு. ஒன்னும் தெரிய மாட்டேக்கி. இவ்வளவுக்கு தண்ணி வேற கெட்டி கிடக்கு. ஒத்தரோசா அங்க பாத்தியா? இங்க இவ்வளவு தண்ணி கெட்டி கிடக்கல, அவ்வளோ போட்டுல எல்லாம் மிதந்துட்டு கிடக்காவே. ஆமாடி, அடுத்த ரவுண்டு நம்மள ஒரு அண்ணன் கூட எடுத்துட்டு வந்து மிதக்க விட்டு அதுல நம்ம அவ்வளோ உட்காந்து போவோம் சரியா? போயிருவோம். ஒத்தரோசா அங்க பாரு, ஒரு ஃப்ரிட்ஜ் மிதந்து வருது பாரு. நல்ல ஃப்ரிட்ஜா இருக்கும் போலயே. ஃப்ரிட்ஜ் வாங்கினா ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். பிடி பிடி போ. ஏ சின்ன பொண்ணு, இது கொஞ்சம் பழைய ஃப்ரிட்ஜ் மாதிரிலாம் இருக்கு. அங்க இங்கன்னு கொஞ்சம் அடி வாங்கிலாம் இருக்கு. ஐயா ஆமா, ஃப்ரிட்ஜ் வேற வாங்கணும்னு நினைச்சேன். இதை எடுத்துக்கிடலாம்ல பார்த்தேன். இப்படி பழைய ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிடக்கு. எதுக்கு சின்ன பொண்ணு இப்படி கவலைப்படுறா? என்ன லைனா ஒண்ணுனா வரம்பாரு. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்ஸி, கிரைண்டர்னு அவ்வளவு வரம்பாரு. ஏன் உத்தரசா, எனக்கு அப்படியே ஒரு வாஷிங் மிஷின் வந்தா எடுத்து வந்துடுடி. எனக்கு துணியே துவைக்க முடியல. கவலையே படாதீங்கடி, அவ்வளவு வெள்ளத்துல அடிச்சுட்டு ஒண்ணுனா வரோம். நம்மளுக்கு என்ன வேணுமோ எல்லாம் எடுத்துக்கிடலாம். சரி, அப்ப இந்த ஃப்ரிட்ஜ் போனா போட்டோம். வேற ஏதாச்சும் வருதானு பாப்போம். வாங்கடி, என்ன ஒண்ணுனா மிதக்கும், பார்த்து எடுப்போம். என்ன கார் பைக்குன்னு அவ்வளவு மிதந்துட்டு கிடக்கு. அடியாச்சி, ஸ்கூட்டில மிதந்துட்டு வருது. ஏ சின்ன பொண்ணு, ரொம்ப நாளா ஸ்கூட்டி வாங்கணும்னு நினைச்சு கிடந்தே. ஒரு ஸ்கூட்டி வந்து போய் அப்படியே அலையக்க தூக்கிட்டு போயிட வேண்டியதுதான். பைத்தியம் வந்து ஸ்கூட்டி எடுத்துட்டு போனான்னு வச்சுக்கே, நம்பர் பிளேட் வச்சு அழகா கண்டுபிடிச்சு போவாவே. நீ தான் எடுத்துட்டு போயிருக்கான்ட்டு. இதே மாதிரி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷினா கூட கண்டுபிடிச்சிக்கிட மாட்டாவே. ஸ்கூட்டி எல்லாம் எடுத்துட்டு போனோங்க. ஐயோ, இப்படி வேற கண்டுபிடிச்சு போவாங்களா? நான் வேற ஸ்கூட்டியை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி, நம்மளுக்கு ஒரு ஸ்கூட்டி கிடைச்சிட்டே அப்படின்ட்டு. ரொம்ப ஆடு வாய பழக்காதே. ஏதாச்சும் வீட்டுக்கு உபயோகமா இருக்கிற ஒரு பொருள் கிடந்தா எடுத்தா பரவாயில்ல. ஏ சின்ன பொண்ணு, ஏதாச்சும் நல்ல எல்இடி டிவியா வந்தனா எனக்கு சொல்லுடி, நான் எடுத்துட்டு போறேன். எல்இடி டிவி, வாஷிங் மிஷின் இந்த மாதிரிலாம். என்னது எல்இடி டிவி வேணுமா? ஏற்கனவே அது தண்ணியில பட்டு நொந்து நூலாய் தான் வரும். இதுல டிவி வேற வேணுமா? ஆமால்ல, அப்ப அது ஓடாதோ? 5 ரூபாய்க்கு பிரோஜனம் இல்லை. மூடிட்டு வா, வேற ஏதாச்சும் கிடைக்கான்னு பாப்போம். அந்த சைடு மழை இல்ல, இந்த சைடு என்ன வெளுத்து வாங்கிட்டு கிடக்கு. இது என்ன வீடே மூழ்கி போய் கிடக்கு. ஏ இழுவ, சின்ன பொண்ணு, இந்த ஏரியாக்குள்ளதான் வீட்டுக்குள்ள நிறைய தண்ணி போயிருக்கு பார்த்துக்க. அதனால இந்த ஏரியாவை சுத்தி சுத்தி தான் நிறைய பொருள் கிடைக்கும். நம்ம காத்து கிடந்தோன்னு வச்சுக்கியே, நிறைய அள்ளிட்டு அந்த ஆளை பேரலாம். அதுக்கு தானடி வந்திருக்கோம். ஏ உத்தரசா, அங்க பாருடி, எத்தனை பொருள் மிதந்து வருது பாரு. அடே அப்பா, இவ்ளோ பொருளா? அள்ளிக்கோ அள்ளிக்கோ அள்ளிக்கோ, அவ்வளவு பொருளையும் அள்ளிக்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் கிடைக்கும் இடம் மலை வெள்ளம். அடியாத்தி, எத்தனை பொருள் வருது. இந்த மிக்ஸி தூக்கோனா, இல்ல இந்த கிரைண்டர் தூக்கோனா, இல்ல இந்த பீரோ தூக்கோனா, இல்ல வாஷிங் மிஷினை தூக்கோனா? அந்தால மொத்தமா தூக்கி தலையில வச்சுக்க. மிக்ஸி மிக்ஸி. நம்ம இந்த பீரோவை தூக்கிட வேண்டியதுதான். நல்ல பஞ்சு மிட்டாய் கலர்ல வருது. ஏ சின்ன பொண்ணு, நீ தானே ஃப்ரிட்ஜ் வேணும்னு கேட்டா. ஃப்ரிட்ஜ் நல்ல ஃப்ரிட்ஜா வந்திருக்கு பாரு, இதை தூக்கு. எனக்கு அந்த பீரோ தந்துரு. அஸ்கு புஸ்கு அப்பள வேட பாடி. பீரோ நல்ல புது பீரோவா இருக்கு. எனக்கு ஃப்ரிட்ஜ் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், பீரோவை தான் எனக்கு வேணும். சே, எப்ப பார்த்தாலும் மாத்தி மாத்தி பேசுவாளுவப்பா. இந்த ஃப்ரிட்ஜையாச்சும் எடுப்போம், எடுத்து பழைய விலைக்காச்சும் விற்போம். ஆஹா, மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் அல்லது போ. இன்னைக்கு அதிர்ஷ்டம் நம்மளுக்கு கொட்டுன்னு கொட்டுது போலயே. கொட்டும் டீ கொட்டும். வாசியில பொருளை எடுத்து வச்சா நல்லா கொட்டும். இன்னும் வேற ஏதாச்சும் பொருள் கிடைக்கான்னு பாப்போம். அடே எப்பா, என்ன வெயிட்டா இருக்கு, கையில வைக்க முடியல. ஏ சின்ன பொண்ணு, இதெல்லாம் வீட்டுல கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு வருவோமாடி. அடுத்த ரவுண்டு படகுல வருவோண்டி. எங்க என் வீட்டுக்குள்ளதான் தண்ணி பூந்துட்டேன். இப்ப செல்லத்தாய்க்கா வீட்டுக்குள்ளயும் பூருது. வந்து பீரோவை எங்க கொண்டு வைக்க? ஆமா, பொருளை வீட்டுல வைக்க ஒழுங்கா இடம் கூட இல்ல. இதுல வேற பீரோ காசப்படுற பீரோ. என் வீட்டுல கொண்டு போடுங்க, பிறகு மழைலாம் நின்ன பிறகு எடுத்துக்கிடுங்க. உத்தரசா, வேற மனசு மாதிரி பீரோ தூக்கிட கூடாது பத்துக்க. ஏமா தூக்க மாட்டேன், வாமா. ஏ சின்ன பொண்ணு, கொஞ்சம் இந்த மிக்ஸியை ஒரு கை பிடிக்கலாம்ல. அவிய வீட்டுக்கு வேணும்னா அவிய தூக்கணும். நட போங்கடி, அதுக்கு பேசாம இந்த வாஷிங் மிஷினை தூக்கி தலையில வச்சுக்கிடுவோம். ஏ அள்ளிக்கோ அள்ளிக்கோ அள்ளிக்கோ, அவ்வளவு பொருளையும் அள்ளிக்க. கிடைக்கிற பொருளெல்லாம் தூக்கிக்க. அள்ளிக்கோ அள்ளிக்கோ அள்ளிக்கோ. ஏ சின்ன பொண்ணு, இங்க பாத்தியா, ஒரு வீடே முழுசா மூழ்கிட்டுடி. ஆமா உத்தரசா, எனக்கு வேற பயமா இருக்கு. இந்த அண்ணன் கூட வேற நம்ம 3 பேர் உட்காந்துருக்கோம். வெயிட் தாங்காம ஒரு வேளை சரிஞ்சிருமோ? ஏ சின்ன பொண்ணு, சரி எல்லாம் செய்யாது பத்துக்க. அது பாட்டுக்கு ஜம்முன்னு போவோம் பத்துக்க. ஏன்னா கீழே நிறைய தண்ணி கட்டி கிடக்க. வேற எதுக்கு சரிய போகுது. சரியாம நேரா போனா சரிதான். இதுவும் நல்லா தான் இருக்கு பத்தியா. ஏதோ ஒரு கப்பல்ல போன மாதிரியே இருக்கு. நல்லா மிதந்துட்டு கிடக்கு. உத்தரசா, அங்க யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு பாரு. யாரு பாரு, வள்ளி மாதிரி தெரியுது.
ஆமாடி அவ தான் அங்க நின்றுட்டு கிடக்கா. அப்ப ஏன் பேருந்து முழிச்சு கிடக்கா? ஏன் எதுக்குன்னு தெரியலையே. வா பக்கத்துல போய் பாப்போம். அவளும் நம்மள மாதிரி ஒரு வேளை வெளியே சுத்தி பார்க்க எதுவும் வந்தாளா என்னன்னு தெரியலையே. சுத்தி பார்க்க வந்த மாதிரி இல்லையே. கையில ஏதோ பையெல்லாம் வச்சுட்டு கிடக்கா. பக்கத்துல போ என்னன்னு பாப்போம். அவன் வெள்ளம் மழை நட்டு வீட்டுக்குள்ள கிடக்கா. இவ்வளவு என்ன இப்படி ஒரே ஆட்டம் போட்டு கிடக்காளுவே. அண்ணன் கூட கவுத்து போட்டு அதுக்குள்ள கிடக்காளுவே. இது வேற மிதந்துட்டு வருது. என்ன பண்ணிட்டு கிடக்காளுவே இவ்வளவு? என்ன வள்ளி, என்ன இங்க நின்னுட்டு அடக்கா? அடியே அத நான் கேட்கணும்டி. என்னடி 3 வரை இப்படி ஆட்டம் போட்டுட்டு திரியிறியே? வெள்ளம் அவன் வீட்டுக்குள்ள இருப்பான்னு பார்த்தா நீங்க எப்படி தெருவுலோடில சுத்திட்டு இருக்கியே? ஆமா, நாங்க தெருல ஓடி சுத்திட்டு இருக்கோம், இவ வீட்டுக்குள்ள இருக்காவே. நீ மட்டும் ஏன்டி அப்ப தெருல நின்னுட்டு இருக்க? அதை ஏன் கேக்கா? அரிசி முடிஞ்சிட்டு பத்துக்கே. நான் கவனிக்காமே இருந்திருக்கேன். இங்க மழை வேற பெஞ்சிட்டே இருந்தாலும் வாங்கவே முடியல. மழை நிக்கும்னு பார்த்தா நிக்கிற வழியே காணும். வேற அரிசி இருந்தா தானே சோத்த பொங்கி திங்க முடியும். சரி அதான் வெள்ளத்துக்குள்ள எப்படியாச்சும் பெய்யாச்சும் எங்கேயாச்சும் கடைக்கிற திறந்துருந்து வாங்கிட்டு வந்துடலாம் நின்றுட்டு இருந்தேன். இந்த தண்ணியை பார்த்தோன்னு போலாமா வேண்டாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க என்ன வெளியே ஒரே பரபரப்பா சுத்திட்டு அடைக்க போல? ஆமா வள்ளி, இப்போ ஒரு 4 மணி நேரமா வெளியே தான் சுத்திட்டு இருக்கோம். சரியா நட்டக்காசம் சேம ஜாலியா இருந்து பத்திக்கே. நீ வரியா? இன்னொரு அண்ணன் கூட எடுத்து இப்படி கவுத்தி போட்டு வா. நம்ம எல்லாரும் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். அடி ஆத்தி, இவன் என்ன தெரியுமா வெளியே சுத்திட்டு அடைக்க? எனக்கு தான் கை காலம் நடுங்குது. ஏடி எனக்கு கொஞ்சம் அரிசி மட்டும் வாங்கணும். உங்க அண்ணன் கூடல ஏறி எடுத்துமா. எனக்கு அந்த கடைக்கிட்ட வர கொஞ்சம் விட்டுருங்கடி. ஏ சின்ன பொண்ணு, இவ வேற நம்ம அண்ணன் கூடல ஏறுறேங்க. அவர் வெயிட் தாங்காம சரிஞ்சிடாதுல்ல. சரி, அதுன்னு நினைக்கேன். எவ்வளவு சரிஞ்சு அவ்வளோ ஒரு மொத்தமா தண்ணிக்குள்ள விழுந்துட போறோம். ஏன்டாட்டி நம்ம பாட்டுக்கு போவோம். ஏன் இழுவ இப்படி சொல்றா? ஒரு மழை வெள்ளம்னு வந்தவர் நம்ம தானே ஹெல்ப் பண்ணணும். சரி வார எங்க கூப்பிட்டு போவோம். ஏ வள்ளி வா, வந்து ஏறி உட்காந்துக்க. ஏடி ஏற்கனவே 3 பேர் உட்காந்துருக்கியே. வேற நான் உட்காந்து சரிஞ்சிடாதுல்ல. அதான் எங்களுக்கும் தெரியல, வா பாத்துக்கிடுவோம். ஏ கடவுளே காப்பாத்தி. இவ்வளோ நம்பி போறேன். அரிசி வேற முக்கியமா தேவைப்படுது. அதான் இவ்வளவு கூட போக வேண்டியதா இருக்கு. இவ்வளோ என்னத்த பண்ணணும்னு நான் தெரியலையே. பார்க்க எப்படி கிடக்காலும் எப்படி சுத்தி கிடக்காலும் பேரு நம்மளுக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. வாடி வந்து ஏறு. சும்மா ஏதாச்சும் அது இதுன்னு புலம்பிட்டு கிடக்காத. வா தைரியமா வா. போட்டோம் நல்லா தான் இருக்கு. என்ன எப்படி போறதுக்கு? நல்லாதான் இருக்கும்டி, சரியாம போச்சுன்னா நல்லது. ஏ சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்கள் குமார் பிரபா. நீங்க இப்போ ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. ஹாய் கவின் நிலவு, ஹாய் லட்சுமிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் மெகிஷாலினி, ஹாய் விஜய், ஹாய் கற்பகவல்லி, ஹாய் ரித்திகா ஸ்ரீ, ஹாய் சரஸ்வதி, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் பானுமதி, ஹாய் கணீர், ஹாய் அமுதவல்லி, ஹாய் ஸ்ரத்விக், ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா, ஹாய் ஓவியா.